அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. இன்று சங்கட சதுர்த்தி. இன்று நம்ம எந்த விஷயத்தை சங்கடங்களை பற்றி என்னனாலும் முப்பெரும் கடவுள் விநாயகர் பெருமாள்கிட்ட போய் நம்ம வேண்டலாம். நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். கருத்தில் கொள்ளுங்க. உங்கள் சங்கடங்கள் ஆண்டவனால் தீர்க்கப்படும். அதை கருத்தில் கொள்ளுங்க. செவ்வாய் தோசை என்பது இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கைக்கு மிகவும் தடையாக உள்ளது. கருத்தில் கொள்ளுங்க. எல்லா இடத்திலையும் அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த 2, 4, 7, 8, 12 இந்த இடத்துல செவ்வாய் பகவான் தான் தோசைன்னு வாங்க. கருத்தில் கொள்ளுங்க. இந்த இடத்துல இருந்துட்டா மட்டும் நம்ம தோசைன்னு சொல்லி எடுத்துக்க கூடாது. நீங்க கருத்தில் கொள்ளுங்க. இப்ப இதுக்கு விதி விலக்கு இருக்குது. அதை கவனத்தில் கொள்ளுங்க. இப்ப நீங்களே பார்த்து இல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட போறீங்க, 2 செவ்வாய், 4 செவ்வாய், 7 செவ்வாய்னா பயப்பட தேவையில்ல. அதுக்கு விதி விலக்கு முதல் பார்க்கணும். அதுல செவ்வாய் தோஷத்துக்கு விதி விலக்கு இருக்கா இல்லையான்னு கருத்தில் கொள்ளுங்க. இப்ப விதி விலக்கு பார்த்தீங்கன்னா மேசம், விருச்சிகம், மகரம் ஆகிய வீடுகளில் செவ்வாய் இருந்தா தோஷமே இல்லை. அது எதுவாக இருந்தாலும் சரி, லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 வந்தா கூட இந்த மேசம், விருச்சிகம், மகரம் ஆகிய வீடுகளில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் அவங்களுக்கு செவ்வாய் தோசை இல்லை. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல குரு, சூரியன், சனி, சந்திரன் இவர்களுடன் செவ்வாய் பகவான் சேர்ந்திருந்தாலும் தோஷம் இல்லை. கருத்தில் கொள்ளுங்க. குரு, சூரியன், சனி, சந்திரன் இவங்களுக்கு சேர்ந்திருந்தாலும் தோஷம் இல்லை. அதே போல சூரியன், சந்திரன், குரு, சனி ஆகியவற்றால் பார்க்கப்பட்டாலும் செவ்வாய்க்கு தோஷம் இல்லை. கருத்தில் கொள்ளுங்க. சிம்மம் அல்லது கும்பத்தில் செவ்வாய் இருந்தாலும் தோஷம் இல்லை. 2ஆம் இடம் மிதுனம் அல்லது கன்னியாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை. 4ஆம் இடம் மேசம், விருச்சிகமாக இருந்தாலும் தோஷம் இல்லை. 7ஆம் இடம் கடகம், மகரமானால் தோஷம் இல்லை. 8ஆம் இடம் தனுசு, மீனமாக இருந்தால் தோஷம் இல்லை. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 2, 4, 7, 8 இந்த இடத்துல இருந்தா இந்தந்த இப்ப மேசம், ரிஷபம், விருச்சிகம், கடகம், மகரம், தனுசு, மீனம் லக்கணத்திலிருந்து இந்த இடங்கள் அமைந்தால் செவ்வாவால் எந்த பாதிப்பும் இல்லை. தாராளமா நீங்கள் தம்பதியை இணைத்து திருமண வாழ்க்கை நடத்தலாம். கருத்தில் கொள்ளுங்க. இது செவ்வாய் தோசைன்னு பயந்துக்கினே பல பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குது. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.